வணக்கம் மக்களே, ஈரல் பெப்பர் கிரேவி செய்யலாம் வாங்க. பெப்பர் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/4 கிலோ அளவுக்கு இப்போ ஈரல் எடுத்துக்கணுங்க. 2 பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கோங்க, புதினா போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, சீரகம் போட்டுங்க, வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. சுருளில் வதங்கட்டும். அடுப்பில் தான் செஞ்சேங்க இன்றைக்கி. நல்லா வதங்கி வந்தது ஈரல் போட்டுக்கோங்க. ஈரல் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம். அதில் கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே காரத்துக்கு பெப்பர் இருக்குது. நல்லா கலரி கொடுத்துட்டு மூடிடுங்க. அவள்தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் சப்பாத்திக்கு தாங்க இந்த ஈரல் கிரேவி, பெப்பர் கிரேவி செஞ்சேன். ஈரல் போட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.